பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துருவாங்க. சாந்தி, என்னம்மா நீ பண்றதெல்லாம் சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஆமாம்மா சாந்தி, கொஞ்சம் யோசிமா. நீ யார் மேலேயும் இருக்க கோவத்துல சட்டுன்னு முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது அவசியமா என்ன? ஆமா சாந்தி, நீ கார்த்திக் மேல இருக்க கோவத்துல ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அண்ணி, எனக்கு தெரியும் எப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு. நான் இப்ப பண்றது கரெக்ட் தான், இதுதான் சரியும் கூட, இதுதான் நடக்கணும். நல்லபடியா நடக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க யாரும் பேசி என்ன குழப்பிடாதீங்க. அதுக்கு இல்ல சாந்தி, நீ கல்யாணம் பண்ணி வை அனன்யாக்கு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இப்ப கார்த்திக்காக இல்லைனாலும் அவ படிச்சுட்டு இருக்கால, அதையாவது கொஞ்சம் பார்க்கணும்ல. படிப்பு முடிஞ்ச பிறகு நீ பண்ணி வச்சா என்ன? நீங்க பாருங்க அண்ணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, வந்து பார்த்து பிடிச்சிருச்சுன்னா நிச்சயம் மட்டும்தான் நடத்துக்கிற மாதிரி. படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம். இப்போதைக்கு இதுதான். அதனால நீங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரோ என்ன எதுவும் பேசி மாத்திராதீங்க, சரியா? இங்க என்னடா அத்தை ஒரு முடிவுல இருக்காங்க, அங்க கார்த்திக் என்னடா அவன் என்ன முடிவுல இருக்கிறானே தெரியல. எதனா பிளான் வச்சிருக்கானா இல்லையா? எங்க கிட்டயாவது விட்டா நாங்களாவது ஏதாவது பண்ணுவோம், அவன் எதுவும் சொல்லவும் இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, சாந்தி அம்மா, ரித்து வாமா. ரித்து, எல்லாரும் உள்ளதா இருக்கோம், வாங்க. அடேடி, என் பிள்ளைகளா, எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? இந்த பெரியம்மாவை இப்பதான் பார்க்கணும்னு தோணுதா உங்களுக்கு? சுமதி தான் இந்த பக்கம் வர போக இருக்கா. எங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஆளையே காணோம். என்னாச்சு, பெரியம்மாவை மறந்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஆகாஷ் காலேஜுக்கு போயிட்டு அப்படியே பார்ட் டைம் ஜாப் பண்றான் பெரியம்மா. அவன் நைட்டு தான் வரான். அதனால அம்மா என்ன மட்டும் தனியா அனுப்ப மாட்டாங்க. அம்மா வரும்போது வரலாம்னு நினைச்சாக்கா படிக்கவும் எழுதவும் நிறைய இருந்தது பெரியம்மா, அதான் வர முடியல. ஆமா, எங்க அனன்யா அக்கா நிம்மி அக்காவெல்லாம் ஆள காணோம்? அது யாரு? சுஜிமா, என்னம்மா அடையாளமே தெரியல, பாவாடை தாவணியெல்லாம் போட்டுட்டு இருக்க. நல்லா அழகா இருக்க, பெரிய பொண்ணு கணக்கா. போங்க பெரியம்மா, நான் பெரிய பொண்ணு தான். நான் இப்ப +2 படிக்கிறேன் பெரியம்மா. இன்னும் என்ன சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி தான் தெரியுறீங்க. இப்பதான் எல்லாம் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நெடுன்னு எல்லாம் வளர்ந்து போய் நிக்கிறீங்க. சரி சரி, ஆமா இப்ப மட்டும் எப்படி தனியா அனுப்பிச்சா சுமதி? அதான் பெரியம்மா, ரித்து அக்காவும் ஆகாஷும் வந்திருக்காங்க இல்லையா, அதான் வந்தோம். இன்னைக்கு ஆகாஷ்க்கு காலேஜ் லீவு பெரியம்மா, அதான் நாங்க வந்தோம். இன்னைக்காவது அனன்யா அக்கா நிம்மி அக்காவெல்லாம் பார்க்கலாமே இன்னைக்கு. எங்கம்மா நிம்மி அக்கா அனன்யா அக்காலாம்? வாங்க வாங்க, நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவளுங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காளுங்க. போ உள்ள பெட்ரூம்ல இருக்காளுங்க. ரித்துமா, நீ கூட்டிட்டு போமா இவங்க ரெண்டு பேரையும். சரிங்க சாந்திமா. சுஜி வா, நம்ம உள்ள போலாம். சரிங்கக்கா. என்ன அரவிந்த் மாமா, எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ரித்து அக்காவை மட்டுமே கண்டுக்கிறீங்க. இதெல்லாம் நியாயம் இல்ல, பாத்துக்கோங்க மாமா. ஏண்டா கொஞ்சம் அமைதியா இருடா, இங்கேயே ரணகலமா போயிட்டு இருக்கு, நீ வேறடா. என்ன மாமா, என்ன ஆச்சு? அருண் மாமா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா, உனக்கு செமஸ்டர் ஆச்சு, நல்லா எழுதிருக்கியா? அருண் மாமா, சந்தோஷமா இருக்கலாம் தான் பெரியம்மா வீட்டு பக்கமே வந்தேன். இங்கேயும் மனசு கஷ்டப்படுற மாதிரி காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அப்படியே இதனா பண்ணிடலாமான்னு தோணுது மாமா. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். டேய், நீ பேசுறத பார்த்தா இந்த வருஷமா அரியர் வச்சிட போல இருக்கு. ஏண்டா கொஞ்சம் அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணிடா. இங்க பார்த்து இல்ல, அனன்யாவும் நிம்மியும் ஒரு அரியர் இல்ல, நீ பார்த்து பண்ணுடா. ஐயோ மாமா, அவங்களாம் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போறாங்க மாமா. நான் அப்படியா? நானே சைட் அடிக்கலான்னு காலேஜுக்கு போறேன் மாமா. ஒரு பொண்ணு கூட செட் ஆக மாட்டேது மாமா. உங்களுக்கு எதனா தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அடே, காது மேலே போட்டேன்னு வச்சுக்க, உனக்கு ரொம்ப தாண்டா கொழுப்பு. சைட் அடிக்கவா காலேஜுக்கு போற? வரேண்டி மவனே, நாளைக்கு உன் காலேஜ் வாசல்ல தான் வந்து நிக்க போறேன். எதுனா பொண்ணுக்குன்னு பாரு, கண்ணு நோண்டிடும். என்னடா அநியாயமா இருக்கு. இவர் மட்டும் எங்க அக்கா நிம்மிய கரெக்ட் பண்ணுவாரா, சைட் அடிப்பாரா, சைடு கேப்லலாம் கிடைக்கிற கேப்லலாம் ரொமான்ஸ் பண்ணுவாராமா. நம்ம மட்டும் எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதா? ஆனா இந்த மாமா ரொம்ப தான் போங்க மாமா. டேய், இங்க பாரு, என்ன மைண்ட் வாய்ஸ் ஓட்டுற? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த மைண்ட் வாய்ஸ் ஓட்டல மாமா. டேய், நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன இவர் மட்டும் எங்க அக்கா நிம்மிய கரெக்ட் பண்ணுவாராம், சைட் அடிப்பாராம், சைடு கேப்லாம் ரொமான்ஸ் பண்ணுவாராம். இப்படிதானே யோசிச்சேன். நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்ட பிறகுதான் அவளை கரெக்ட் பண்ணேன். நீ இப்போ இன்ஜினியர் பழக்கணும்னு பாக்குற, அதுதான் இங்க நடக்காது. உங்களுக்கு படிக்கிற வேலையை பாருடா. நம்ம மனசுல நினைச்சது எப்படி இவரு இவ்ளோ கரெக்ட்டா சொல்லிட்டாரு. டேய் ஆகாஷ், கொஞ்சம் ஜாக்கிரதையாடா இருக்கணும் இவர்கிட்ட, பாத்துக்க. ஆமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்ல, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிட்ட, பாத்துக்க. நான் எதுவும் மனசுல நினைக்கவே இல்ல, எதுவும் நினைக்க கூடாதுங்கிறாரப்பா இவரு. எது நினைச்சாலும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. டேய் ஆகாஷ்,
என்னடி அக்கா, நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கா இந்த புடவை? எல்லாம் ஓகேவா? ம், மாப்பிள்ள என்னை பார்த்தவொடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரா? என்னடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அம்மா தான் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க. ஏண்டி இப்படி இருக்க? ஆமா அனன்யா, என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்ப ரெடியான? நீ சாந்தி அம்மா கிட்ட பேசிருக்கலாம்ல, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்லடி. ஹாய் அனன்யா அக்கா, சூப்பரா இருக்கீங்க. ஆமா, என்ன ஏதாவது ஃபங்க்ஷன் அக்கா? சுஜி, நீ எப்படி வந்த? என்ன ரொம்ப நாளா வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? ரொம்ப படிப்பாளி ஆயிட்டியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அக்கா. நீங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டீங்க. நான் முன்னாடியாவது நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்பேன். இப்போ நீங்க எல்லாரும் காலேஜுக்கு போயிடுறீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நான் வர நேரம் நீங்க வீட்ல இருக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் தான் அம்மா நீ பெரிய பொண்ணாயிட்டா, இனிமே இங்கே வெளியில போக கூடாது, இங்கே தான் இருக்கணும், வீட்லயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை வீட்லயே பிடிச்சி வச்சிடறாங்க அக்கா. அதான் இங்க வரவே முடியறது இல்ல. இன்னைக்குதான் ஆகாஷ் ரித்து அக்காலாம் வந்ததுனால கூட ஓடி வந்துட்டு பாத்துக்கோங்க. ஆகாஷம் வந்திருக்கானா? சரி சரி. ஆமா, என்ன ஆஃப் சாரினா செம்ம கலக்கலா இருக்கு. என்ன சுஜி, எதனா? ஐயோ நிம்மி அக்கா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுக்கா. நம்மலாம் அப்படி கிடையாது. அம்மா தான் இனிமே நீ ஹாஃப் சாரி கட்டி பழகிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் நானும் கட்டிக்கிட்டு தெரியறேன். வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா. சரி அதெல்லாம் விடுங்க. ஆமா, எதுக்கு இப்ப அனன்யா அக்கா பட்டு புடவைலாம் கட்டிக்கிட்டு நல்லா அழகா ரெடி ஆயிட்டு இருக்காங்க? எங்கக்கா, எதனா விசேஷமா என்ன? விசேஷம் தான், உனக்கு தெரியாதுல்ல? இன்னைக்கு அனன்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். ஐ, கார்த்திக் அண்ணாவாக்கா? சூப்பர். சாந்தி பெரியம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? அட நீ வேற சுஜி, கார்த்திக் மாம்செல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா வேற ஒருத்தவங்கள பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை தான் வராராமா அனன்யாவை பார்க்க. அதுக்கு தான் இவ இந்த மாதிரி ரெடி ஆகி நின்றுட்டு இருக்கா. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? என்ன அனன்யாக்கா, அப்ப கார்த்திக் அண்ணாவோட நிலைமை என்னக்கா? கார்த்திக் அண்ணாவை வேணும்னு சொல்லிட்டீங்களா நீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுஜி, கார்த்திக் மாமா தான் என்னோட புருஷன். அவரை தவிர வேற யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் ஏன் அனன்யா நீ ரெடி ஆகி நிற்கிறேன்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ இப்போ ரெடி ஆயிருக்க, கார்த்திக் அண்ணாவும் எதுவும் இதை பற்றின ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் பண்ணுறீங்க? எங்களுக்கு எதுவும் புரியலையே. அதை தாண்டி நானும் கேட்குறேன். நீ என்னடானா பட்டு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பல்லன்னு ரெடியாகி நின்றுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் புரியலடி அனன்யா. ஏண்டி கார்த்திக் மாம்சம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நீ என்ன பண்ணுறனோ எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குடி. என்னடி நடக்குதுங்க? எதுவும் நடக்கலடி அக்கா, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. ஏண்டி அக்கா, உனக்கு கார்த்திக் மாம்சை பற்றி தெரியாதா என்ன? என்னடி சொல்கிற? கண்டிப்பாக கார்த்திக் மாமா என்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் கல்யாண மேடையிலேயே போய் உட்காந்தாலும் என் கழுத்தில் தாலி கட்டுறவர் அவராக தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற விசேஷத்துக்கு என்ன அமைதியாக விட்டுருவாரா என்ன? அப்போனா எதனா பிளான் வச்சிருக்காராடி கார்த்திக் மாம்சு? கார்த்திக் மாமா அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கும். இவ்வளோ நேரத்துக்கு அவர் எதுவும் பிளான் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவர் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவார். அது மட்டும் இல்லடி அக்கா, அம்மா இப்போ கோவத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்ணுறது தப்புன்னு. அதனால அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க. சரி விடு, அவங்க சந்தோஷத்துக்காக நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். மாமாவும் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் நான் ரெடியாக இருக்கேன். இப்போ சொல்லுடி அக்கா, நான் அழகாக இருக்கேனா? என்ன மூடி, நீ சொல்கிறது எதுவும் எங்களுக்கு புரியல. ஆனால் எனக்கும் நம்பிக்கை இருக்குதான், கார்த்திக் மாமா அமைதியாக இருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஆமாம் அனன்யா, கார்த்திக் அண்ணா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் எல்லாமே கேஷுவலாக இருக்கா, அதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அக்கா, யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். என் மாமா இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் என் மாமா பார்த்துப்பாங்க. சரி விடுங்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? நான் ரெடி ஆகிட்டேன். எதனா மிஸ்ஸிங்காக பாருங்க. ஆனாலும் அனன்யாக்கா, இது நீங்க தானே? இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அனன்யாக்காவா இது? எல்லாத்துக்கும் பயந்து இருப்பீங்க, இப்ப எங்க எல்லாருக்கும் நீங்க தைரியம் சொல்றீங்க. கார்த்திக் அண்ணா உங்களை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. என் மாமானா சும்மாவா என்ன? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் மாறிக்கணும்ல. வரலாமாங்க? அடடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அவங்கள உள்ள கூப்பிட்டு வாங்க. வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க 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 மாப்பிள்ளை, வாங்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னங்க, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். வாங்க வாங்க, நின்றுட்டு இருக்கீங்களே, உட்காருங்க.
அப்புறம் மாப்பிள்ள டீயா காஃபியா மாப்பிள்ள என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க எடுத்துட்டு வந்துடுறோம். இல்லைங்க அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க பொண்ணை வர சொல்லுங்க, நாங்க பொண்ணை பார்த்துடுறோம். இல்லைங்க எதனா டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதனா சாப்பிடலாம் இல்லைங்களா? பொண்ணு வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல. சேச்சே இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணை முதல்ல பார்த்துடுறோம். பொண்ணை பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன கை நினைச்சிட வேண்டியது தானே. அதுவும் கரெக்டு தான். ஆமா வந்ததுலேருந்து பார்க்குறேன் மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நல்லாவே பேசுவான். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா கலகலன்னு பேசுவான். அவன் பேசினா என்ன, பேசாம இருந்தா நமக்கு என்னடா? ஏன்டா இந்த அத்தை இப்படி பண்றாங்க? ஆமாண்டா அண்ணா, எனக்கே பார்க்க அப்படியே அவசரமா வருது. இவனை வேற ஆளை காணும். இந்த கார்த்திக் என்ன பண்றான்னு தெரியல. கார்த்திக்கும் அமைதியா இருக்கான், அனன்யா வேற அங்க ரெடி ஆயிட்டு இருக்கான்னா. அவளுக்கும் எந்த ஒரு பயமே இல்லை பாத்துக்கங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையடா. அனன்யா கேஷுவலா இருக்கா, கார்த்திக்கும் கேஷுவலா இருக்கான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ இவன் அனன்யாவை பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். அனன்யாவை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? இவன் கண்டிப்பா சம்மதம் தான் சொல்லுவானே. அதானா எனக்கும் ஒன்றும் புரியல. கார்த்திக் வந்துருவானா? வந்துட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கே ஒரே படபடப்பா தானே இருக்கு. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம்ல, பார்த்துக்கலாம். இருக்கட்டும். கார்த்திக் கண்டிப்பா எதுவும் பிளான் பண்ணாம இவ்வளவு தூரத்துக்கு அமைதியா இருக்க மாட்டான். பாப்போம்டா. இவன் பேரு வெற்றிமாறன். இவன் பேரு இவன் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 6 மாசத்துல இவனுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அப்புறம் இவங்க அப்பாவோட பிசினஸை இவன் தான் எடுத்து ரன் பண்ண போறான். ரொம்ப நல்லதுங்க. ஆமா அவர் வரலையோ? ஆமா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தானே, நீங்க போய் பார்த்துட்டு வந்துறீங்க. அடுத்த ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வந்துடுறேன், கொஞ்சம் பிசினஸ் வேலையா இருக்கு, அதனால என்னால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சே நாங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலாமா? மாப்பிள்ள தம்பி எதனா பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், பேசுங்களேன். இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் சைலண்ட்டாக இருக்கேன். நீங்கள் பொண்ணை வர சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்துட்டேன்னா கிளம்பிடுவேன் பாருங்க. மாப்பிள்ள தம்பி ஒரு வார்த்தை பேசினாலும் டக்குன்னு முடிச்சிட்டாரு. பொண்ணை வர சொல்லுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. இருங்கப்பா இந்த நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா அவன் உடனே பொண்ணை கூப்பிட சொல்லிட்டானேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு ஏதோ வெளியில போகணுமா, அதான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான். சேச்சே நாங்க ஏமா தப்பா எடுத்துக்க போறோம்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த இருப்பா தம்பி, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. இருங்க நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. பரவாயில்லையா அனன்யா, ரெடியா இருக்கேன். ரொம்ப அடம்பிடிப்பான்னு நினைச்சேன். சரி வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நீ வா. அம்மா நீங்க பண்றதெல்லாம் சரியா? ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க பாரு நிம்மி, உன் வேலை என்னமோ அதை நீ பாரு. கல்யாணம் பண்ணிக்க போறவளே அமைதியா இருக்கா, உனக்கு என்ன? அவளே அழகா ரெடியா இருக்கா, உன் பிரச்சனை என்ன? கொஞ்சம் வாய மூடு. அனன்யா வா என் பின்னாடி. அக்கா இங்க பாருடி. சொல்லுடி அனன்யா, நீ எதுக்குக்கா வீணா எனக்காக அம்மா கிட்டலாம் திட்டு வாங்குற? நான் சொன்னா கேளு. நான் தான் சொல்றேன்ல, நீ கவலைப்படாத. எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான்க்கா நடக்கும். அம்மாவுக்கும் அது தெரியும், எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு. தெரிஞ்சுதான் அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நீ அமைதியா ரெடியாக்கா. என்னடி ஏதோ குதக்கமா பேசிட்டு இருக்க? நான் உள்ளதுதாம்மா பேசுறேன், இல்லாததை ஒன்றும் பேசலையே. நீ உள்ளதையும் பேச வேணாம், இல்லாததையும் பேச வேணாம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வா என் பின்னாடி. சரிம்மா வாங்க போலாம். அக்கா நீ எதை நினைச்சு கவலைப்படாதடி, மாமா எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா மாமா வராம இருப்பாங்களா என்ன? கண்டிப்பா மாமா வந்துருவாங்க. இத பிரச்சனையாவே விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா அவரு இதை நல்லபடியா முடிச்சு வைப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சரியா? நான் போயிட்டு வரேன். சரிடி, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆமா அனன்யா, நீ எப்படி இந்த டைம்ல இப்படி தைரியமா இருக்கேன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியல அனன்யா. அனன்யாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நான் தான் சொல்றேன்ல சுஜி, எதுவும் நடக்காது. என்ன எந்த பிரச்சனையிலையுமே மாமா விட்டுற மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல மாமா தான் முன்ன வந்து நிற்பாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனைக்கும் மாமா கண்டிப்பா எதனா ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் மாமா பார்த்துப்பாங்க. எனக்கு மாமா மேல ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்கு. மாமா மேல இருக்க நம்பிக்கையில தான் இப்ப நான் அந்த மாப்பிள்ளைய பார்க்கவே போறேன். நீங்க வேணா பாருங்க எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு. நீ தைரியமா இருந்தா சரிதாண்டி. சரி நீ போ, அப்புறம் அம்மா வேற கத்த போறாங்க. சரிடி அக்கா. சரி நான் போயிட்டு வரேன். மாமா அனன்யா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், வா வந்து இப்படி நில்லு வா. இவதாங்க என் 2வது பொண்ணு, பேரு அனன்யா. இவ இப்ப காலேஜ் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கா. இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கு. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம். சரி இருந்தாலும் அதுக்குள்ளே வர அமைஞ்சிருச்சே, அதனாலதான் நாங்க பாக்குறதுக்கு வர சொல்லிட்டோம்.
நீங்க பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை தம்பி, பொண்ணு இவதான், பாத்துக்கோங்கப்பா. பொண்ணு ரொம்ப லட்சணமாவும் அழகாவும் இருக்கா. பாருடா வெற்றி, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. சுஜிமா, அனன்யா போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? நாங்கள் போனாக்கா அம்மா எதனா கத்துவாங்க. நீ போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வரியா சுஜி? ஆமாம் சுஜி, நீ போனதான் சாந்தி அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நானும் நிம்மியும் போனால் எதனா சொல்லி எங்களை அனுப்பிடுவாங்க. நீ போ சுஜி, அங்கே என்ன நடக்குது மட்டும் பார்த்துட்டு வா. போ. சரிங்கக்கா, இந்தோ நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சுஜி. சுஜி, அப்படி அந்த மோகர கட்ட அவன் எப்படி இருக்கான்னு ஒரு இட்டு பார்த்துட்டு வா, சரியா? கண்டிப்பாக்கா, பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கான்னு சொல்றேன்.